ஹலோ கைஸ், நான் உங்கள் ஸ்டாப் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா 6-7 ஹோட்டல்னு ஒரு கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேமில் 6-7 ஒரு தனி ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம். இவ்வளோ போயிட்டோம். இதில் கொஞ்சம் சவுண்டு தேவை, ஏன்னா அப்போ நம்ம கேமில் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். And also, there's something you should know before you get too settled. There are a few rules you'll need to follow throughout the night, and they tend to change at random hours. First one's important though. If that picture next to the front counter ever starts shaking and screaming 6, 7, you need to get to the basement fast. And then you just wait there until you don't hear it anymore. Okay. 6-7 இந்த கேலண்டர் கற்றுச்சுன்னா நம்ம பேஸ்மெண்ட்டு ஓடிடணுமா? ஓகே. ஏய்யா ஃபஸ்ட்டு ஒரு கோலா கேட்டிருக்கேன், இந்தா பாச்சுக்கோ. லேட்டஸா இந்த தின்னு நீ என்ன கேட்ட? லேட்டஸ்ன்னு தானே கேட்டிருக்காங்க கைஸ். பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ. நீ லேட்டஸ்ன்னு மட்டும்தான் கேட்டிருக்க. பர்கர் இருக்குது, நான் எனக்கு தெரியும், சும்மா வெறுப்பேற்கிறது வந்து பண்ணேன். அப்புறம் சிவனே இல்லாமல் லேட்டஸ் அப்படின்னா லேட்டஸ் பர்கர் வித்து லேட்டஸ் அப்படி எழுதணும்ல. லேட்டோஸ் அப்படின்னா அப்படி தான் பண்ணுவேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுறா. அடுத்து நீ உயிரோடு இருக்கியான்னு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, இந்த நாதாரியால் ஒரு லேட்டஸ் குறைஞ்சிருச்சு. இது 6-7 கற்றுச்சுன்னா நம்ம அடுத்த பிளேஸ் அங்கே தான் பேஸ்மெண்ட்டு. ஆனால் காடு நல்லாயிருக்கு. அப்புறம் பேஸ்கெட் கோர்ட்டல் இருக்குது, கோர்ட்டெல்லாம் இருக்குது. ஓகே, 3 அடங்கம்மா. ஓகே, இது எடுக்கணும். அப்புறம் நியூ இயர் வரப்போகுது கைஸ். அதாவது இன்னைக்கு நைட்டோட நியூ இயருக்கு வாழ்த்துக்கள். நாளைக்கு வேணால் நான் நியூ இயருக்கு ஏதாவது போடுறேன், ஏன்னா எனக்கு போடுறதுக்கு இதே தான் இருக்குது. ஐயோ சீஸு எல்லாமே கேட்டானே. சீஸு லேட்டஸ் ரெண்டுமே கேட்டான். நான் சீஸ் மட்டும் போட்டு மூடிட்டேன். மாடி லேட்டஸ்லாம் போட முடியாது. இது 3ஆவதுக்கு இதுக்கு சீஸு லேட்டஸ். அப்புறம் இதை போடணும். இதை கொண்டு போய் இந்த நாய்கிட்ட கொடுக்கணும். வச்சுக்கடா வச்சுக்கலாம். வைத்துக்கொள். அந்த 6-7 அப்படியே கொள்ளிட்டு. இந்த கேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நினைக்காமே நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க. நான் கம்ப்யூட்டர் விளாண்டேன். கடைசி 1 மணி நேரம் வரைக்கும் விளாண்டேன். 6-7 வந்து ஆர்டர் போட்டுச்சு. ஆனால் எனக்கு ஒரு லேட்டஸ்ஸு அதெல்லாம் வச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. இது ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஓகே, ஹோல்ட் பண்ணுமா? ஃபியூஸ் பாக்ஸ். ஓகே ஒருத்தன் வரான். எவனும் வரலண்ணா. ஏன்னா இப்போ பர்கரை மறுபடியும் நான் ரீஸ்டாக் வைக்கணும். அதனால் ரீஸ்டாக் வைக்கணுமா, அதனால் நான் பார்த்தேன். எவனும் வரலன்னா அப்படியே ரீஸ்டாக் பண்ணுற மாதிரி போய் கீழே உட்காந்துப்போமேன்ட்டு. இருடா ஒரு நிமிஷம். சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பயங்கர பிரைட்டாக இருக்குது கைஸ். அவன் என்ன கேட்டிருக்கேன்? ஓகே, சீஸ் பர்கரு 2 கோலா கேட்டிருக்கேன்.
இன்னும் சீஸ் பர்கருங்க இருந்தா அது சூடேறதுக்குள்ளே ரெண்டை போய் இவன் வாயில் திணிச்சிட்டு வந்துடும். வச்சுக்கோ வச்சுக்கோ சாப்பிடே. லேட்டஸ் வேறு வைக்கணுமா? லெட்டியூஸ் என்ன முழுசாக இருக்குது? சரி எங்கே கத்தி? இன்னும் கத்தியே இல்லை. இது ஃபஸ்ட் இங்கே இருந்துச்சு. சரி இங்கே வைப்போம். இங்கே வச்சு முதல்ல கத்தி எடுத்துக்கிறோம். ஓகே கீழே எங்கே இருக்கா? இங்கே எங்கேயுமே இல்லையே கத்திக்கு. இல்லை கத்திக்கு எங்கே போவேன் நான்? தம்பி ஒரு நிமிஷம் கழட்டிட்டா போட்டு குத்தி குத்தி தெரிச்சிடுறேன். அதை கத்தி என்ன இதுவாக போய் உட்காந்துருச்சு. ஓ அப்படியே போட்டால் மட்டும் போதுமா? எது தெரியாமல் உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருந்துருவீங்க. வச்சுக்கோப்பா. என்ஜாய் வித் பர்கர் டர்பர். கொடூரமாக கத்துது. இப்போ தான் இருட்டேட் தெரியுது கைஸ். இப்போ தான் கைஸ் இந்த கேம் கொஞ்சம் அதரோடுது. மறுபடியும் பழையபடி வந்துருச்சு. இப்போ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஒரு 5 நிமிஷம். அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஓகே இப்போ என்ன பண்ணணும்? இவங்க என்னமோ கேட்க வந்தாங்க. லேட்டஸு சீஸெல்லாம் வச்சு வேணுமா கைஸ்? ஃபஸ்ட்டு சீஸு அப்புறம் லேட்டஸ். என்னடா கீழே உருட்டி போட்டு விளையாடிட்டுருக்கேன். சரி ஒரு 12 மணி ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி 1 மணி ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு நாய் வருதா? அவன் எவ்வளோ பண்ணுறல அதுக்குள்ளே என்னடா நான் 4 பர்கரா இன்னும் விற்கவா போகிறான்? 4 பர்கர் வந்து கேட்டுருக்கேன். 4 எடுத்து போட்டு வைக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு லேட்டஸ் மட்டும் 4த்தையும் எடுத்து வந்தாண்டா கொடுப்பாங்கிட்ட. ஃபஸ்ட்டு இதா நம்மளுக்கு ப்ரெட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் போலவே. லேட்டஸ் சரி வந்தா வச்சுக்கோ. தெரியாமல் கொடுத்துட்டேன். இன்னும் லேட்டஸ் வேணும். அடுத்து சீஸா? கடைசி உனக்கு சீஸ் மட்டும் வேணுமா? ப்ரெட்டு வேறு எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் போய் லைட்டை ஆன் பண்ணிப்போம். என்னடா அது மறுபடியும் ரியலிஸ்டிக்காக வந்துருச்சு. ரியலிஸ்டிக்னால எனக்கு கொஞ்சம் நடுங்குதுடா. ஐயோ டே ப்ளீஸ்ரா நார்மலாகவே போடுங்கடா. இரு அனிமேஷனை கொஞ்சம் குறைச்சிப்போமான்னு தான் தோணுது. இருங்க ஃபஸ்ட்டு அனிமேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். செட்டிங்ஸ் இந்த இருக்கு. அனிமேஷன் எப்படி குறைக்க? அது எங்கேயோ பார்த்த மாதிரி நான் கிராஃபிக்ஸ் மோடு குவாலிட்டியா ஃபுல்லாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகே நம்மளுக்கு இது போதும். என்னடா அவனுக்கு இவன் கஸ்டமரில்
ஐயோ லேட்டஸ் வேறு எடுக்கணும். சீஸ் மட்டுமா? என்ன பின்னால் போய் ஒழிஞ்சிச்சு? தம்பி இருப்பா, லேட்டிஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்பா. லெட்டியூஸ், ஐயோ லெட்டியூஸ்ன்னு சொல்கிறேனே. அம்மா லெட்டியூஸ் எடுத்துகிட்டு வரும்போது தான் எல்லாம் வரணும். என்னடா ரத்தம்லாம் வருது? ஓ டொமேட்டோவா? அது என்னடா இப்படி கடைஞ்சி வச்சுருக்கீங்க? Alright, it's 1 AM. You've unlocked Blockseed and Tomatoes now. And yeah, there's a new rule you need to know. If you hear any weird noises coming from the dumpster outside, that's probably 6-7. When that happens, you need to make him a cheeseburger. Just cheese, nothing else. After you've made it, leave it on the counter by the stairs so he can grab it. If you don't, yeah, things won't go too well. ஓகே, இப்போது நம்மளுக்கு பொக்ஸோலான்ட்டு என்னமோ வந்திருக்கான், அப்புறம் டொமேட்டோ வந்திருக்கான். ஓகேவா, இதெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் குப்பைத்தட்டியிலேருந்து ஏதாவது சவுண்டு கேட்குன்னா அது சத்தியமாக சாமி மேலே சத்தியமாக 6 வந்தானா வயசு. அதனால் அது வரும்போதே ஒரு சீஸ் பர்கர் மட்டும், சீஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே வேணாம். அப்படி போட்டு செஞ்சு நீ எங்கே ஒளியறியே ஒளிஞ்சிக்கோ, செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு சீஸ் பர்கரை செஞ்சிருவோம். எதுக்கு வம்பு வரம், அது சொர் அப்படின்னு வந்துருச்சுன்னா நக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வேண்டியதுதான். அதனால் இங்கே அப்படியே பொறுமையாக வச்சுருவோமா, அம்புடுதான். என்னடா உனக்கு கொலாவாடா? தம்பி பாக்ஸ் சோலான்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு, அதெல்லாம் வாங்கலையாப்பா? அப்புறம் இவன் யாருன்னு தெரியுமா? இவன் என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருக்கிறவன், இன்வைட்டில் இருப்பேன். இந்த கேமில் இந்த இருக்கான்ல ஐடி வாசன்ட்டு, இந்த கேமில் நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வருவாங்க. இந்த கேமில் அவங்க மட்டும்தான் வருவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன ப்ரோ அதான் அந்த டம்மி நூபு மட்டும்தான் வருவாங்கன்னு நினச்சேன். அப்போனா இவங்கெல்லாம் வராங்களேன்ட்டு யோசிக்க வேணாம், யாரும் யோசிக்க மாட்டீங்க அப்படிலாம், அவ்வளோதான். அதனால் இவங்க மட்டும்தான் வருவாங்க. அப்புறம் இவன் என் ஃப்ரெண்டும் கூட, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருக்கானா, ஃப்ரெண்டு இல்லை, இவன் என் டியூஷன் ஃப்ரெண்டு வயசு. அதனால் இவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டே ஐடி வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி லேட்டியூஸ் ஐயோ ஏற்கனவே இங்கே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை மறந்துட்டேனே. தம்பி சொல்ல மாட்டியாப்பா? அண்ணே நான் லேட்டிஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க, இதை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டியா அப்படின்னு. சரி வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். தம்பி என்னப்பா நல்லாவே அந்த பக்ஸோலா கேட்குறிய பத்தியா? அடியே அப்படியே லேட்டிவ்ஸ் முன்னால் இருக்குது, அதையே கரெக்டாக வந்து கேட்குறான் பார்த்தீங்களா? இவன் தாங்க கஸ்டமரு. அவன் ஏதோ வந்து கேட்கலாம் வந்திருப்பேன். லேட்டிவ்ஸ் வேஸ்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு சரி நம்ம லேட்டிவ்ஸ் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அடுத்து கஸ்டமர் வரலண்ணா, இப்போது 6-7 தான் கஸ்டமராக வரும். இந்த வருது பார்த்தீங்களா கஸ்டமர் 6-7 8 9 10. இப்போ அந்த குறியீடு போயிடுச்சுன்னா 6-7 போயிடுச்சுன்னு அர்த்தம். அது திங்க பாருங்க, நல்லா சாணி அப்புறம் மாதிரி திங்க ஏப்பத்தப்பாரு, கக்கா போன மாதிரி. அதான் முன்னால் தான் நினைக்கிற கண்ணுத்தை தான் சாரிக்கா மூஞ்சு மூடுற அளவுக்கு முடிய வளர்த்து வச்சுருந்தா அப்படி தான் இருக்கும். சோத்தை திங்கிற பிய திங்கிறியா? பர்கர் தான் திங்கிற.
சீஸு டொமேட்டோ லேட்டஸா மூணுத்தையும் எடுத்து போட்டுங்கண்ணே. தண்ணியெல்லாம் கேட்கவே வேணாம் எனக்கு. மூணுத்தையும் எடுத்து அள்ளி வீசுங்கண்ணே. சரி இப்போ பன்னு 2 காலி. ஐயோ கரெக்டாக நான் இதை வச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் ஆமாம் இல்லை மறந்துட்டேன். இந்த கேமில் இந்த அவங்க சொன்னது முடிஞ்ச உடனே அவங்க இதை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே இப்போ மறுபடியும் ஃபோனில் பேசுவோம். 2 AM already. All news are available now, but this hour comes with a new rule. If a kid shows up at the window, don't try to serve them food. They usually don't want that. Kids at this hour, they're always looking for a basketball. So if you ever see one, just hand them a basketball and let them go. Whatever you do, don't ignore them. If a kid doesn't get what they came for, 6-7 usually shows up to help them. ஓ புரியுது. சின்ன பசங்க பேஸ்கெட் பால் கேட்குறதுக்காண்டி வருவாங்களாம். அவங்களுக்கு நீங்கள் பேஸ்கெட் பால் கொடுக்கணும். நீ மட்டும் பேஸ்கெட் பால் கொடுக்கல அக்கா 6 வருவான்டா. அவன் வருவானா பேஸ்கெட் பால் தருவானா அப்படின்னு நான் என்ன எதிர்பார்த்துட்டாடா உட்கார. அவன் எப்போ வர? பேஸ்கெட் பாலே இன்னும் வரலையா? எப்பட்றா? சரி விடு ரைட்டு. இன்னும் ஒன்று போ. டொமேட்டோஸு சீஸு ஆனியன்ஸா? ஓ நியூ டிஷ்ஷா? எனக்கு ஒன்று போட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோனு வருது. ஃபோன் மட்டும்தான் வருது. ஆளும் வர மாட்டேங்கிறான், ஒன்றும் வர மாட்டேங்கிறான். அப்போ நான் அதுவாக வந்து உட்காந்துக்குது. ஸ்டாக்கே அதுவாக வந்து தானே உட்காந்துக்குது. அது எப்படி? இதுலேயும் அதுவாக இருக்கா? இப்போ கீழே போய் பாருங்களேன். ஆனியன் இருக்கா? நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஆனியனு தான் புதுசாக எதாவது வந்துடுது. ஏதாவது நாயெல்லாம் வந்துடுது. சரி நம்மளுக்கு எல்லாம் தேவையில்ல. சொல்கிற செய்வேன் என்னப்பா? ஆனியனு சீஸு டொமேட்டோ. ஆனியனு சீஸு டொமேட்டோவா? எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே வச்சிரும். ஆனியனு டொமேட்டோ சீஸு டொமேட்டோ எல்லாம் ஒன்று தான். அவ்வளோதான். இந்த அப்படியே சீஸு டொமேட்டோவா? இப்போ இந்த 6-7 யார் தெரியுமா? ஒரு சின்ன பையன்தான். தெரியாமல் இந்த கிரிக்கெட்டில் அங்கே சைடில் உட்காந்துருப்பாங்களே, அப்போது வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது 6-7 கத்திட்டான். தெரியாமல் கத்திட்டான். உடனே இவனை போட்டு வாயை பொழக்க வச்சு கேமை உருவாக்கி நல்லா ஃபேமஸ் ஆகிட்டான் பழப்புல. நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. நம்ம வாங்குறேன். ஓகே இப்போ நம்மக்கிட்டே பேஸ்கெட் பாலில் எப்படி? சரி நம்மளுக்கு என்ன தேவையா? ஓகே ஆனால் அம்மாவில் 4 பர்கராடா. 4 பர்கரை வச்சு எனக்கு ஒரு டவுட்டு. கொடுத்தவொடனே திங்கிறாங்க. 4 பர்கர் திங்கிறாங்க. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. நீ குண்டாய் செத்தாலும் பரவாயில்ல. காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. கடைக்காரன் என்னையா தானடா ஆச்சு? ஓனர் என்னையா தானடா மிதிப்பான். காசு வாங்க எனக்கு புரிஞ்சிட்டு இருந்தேன்னு கேட்பானே. என்னத்தை சொல்ல ஏது சொல்ல செருப்படி வாங்கி ரோஷம் இல்லை. என்ன சொல்ல ஏது சொல்ல ஒனரு சாணி அடிக்கவில்லை. சரியில்ல. ஆனியனு சீஸு டொமேட்டோஸு. ஆனியனு சீஸு டொமேட்டோஸு. இன்னும் என்ன புர்கரா? இருங்க பாய். இப்போ நான் பேரையா பார்க்குறேன். புர்கர். சரி இப்போ நம்மளுக்கு பர்கர் அந்த ப்ரெட்டு வேணும்.
ஆனியன் ஓகே, லேட்டஸு ஆனியன் எல்லாத்தையும் எடுத்துடுவோம். ஒரு நல்லா எல்லாத்தையும் ஃபுல் பண்ணியே வச்சுப்போமே. ஒரு திடீர்னு நான் வந்து அண்ணன் எனக்கு ஒரு பர்கர் தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 6 வந்து கேட்டானா, சாரிப்பா ஸ்டாக் இல்லைன்னா சவுட்டோடு அடிப்பேன். 6-7 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அடிப்பேன். சரி, இந்த நாயை பார்த்தாலே நாய்தாரி டம்டோ. ஏய் என்னடா டேய், நான் டம்டோ கேட்டேன்டா, தக்காளி கேட்டேன். நான் ஆப்பிளும் கேட்கவில்லை. ஓகே, டொமேட்டோ வேறுக்கு அது வேணுமா? உன்னை வேண்டா திங்க சொன்னான். இவங்கெல்லாம் பார்த்தாலே கடுப்பேறுதே. 3 டொமேட்டோ வேணுண்டா, இருக்குது 4 தான்டா. அடுத்து ஸ்டாக்கில் வைக்கக்கூடாதா நான்? கருமை பிடிச்சவனே. நான் பார்க்குறதுக்கு எடுத்து வந்து பிடுங்கி தின்ட்டேன். திரும்பி வைக்கிறதுக்குள்ளே பிடுங்கி தின்றாயா. டொமேட்டோ லேட்டஸு நான் கையில் வச்சுட்டு சரி நம்ம வேறு ஏதாவது டொமேட்டோ வச்சு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தின்ட்டேன். ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக வருது. சீஸு டொமேட்டோ ஆனியனா? ஓகே, சீஸு டொமேட்டோ ஆனியன் ஓகே. அப்புறம் இந்த கேமில் என்ன ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? நீங்கள் இப்போது இதை வைக்கிறீங்க, வச்சுட்டு அப்படி இப்போது இது 2 சேர்ந்துச்சா, இந்த 2 சேர்த்ததோடு அப்படியே எடுத்து அங்கே வச்சிங்கன்னா அது 3மே ஒட்டிக்கும். அந்த 2 பேடி அப்புறம் அந்த ஒரு பன்னு எல்லாம் ஒட்டிக்கும். ஏய் லூஸ் பலே, நான் எதை எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது என்ன வந்துக்கிட்டு இருக்கு பாரு. ப்ரோ என்னடா தூக்கி எரிஞ்சிச்சு. இங்கே டேபிளில் இருந்தது எப்படி அங்கே போய் வரைஞ்சிருச்சு. லேட்டஸு ஆனியனு டொமேட்டோவா? இது 3மே. சீஸு வேணாம்பா, சீஸ் சாப்பிட்டா வயிற்றால போகுது அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ வரட்டேனே. இப்போ எனக்கு இது வேஸ்ட். எது? சீஸ் பர்கரு வேஸ்ட். அந்த பன்ஸு டாப்பு பாட்டமும் 2 வேஸ்ட்டு. அப்புறம் இது வேஸ்ட்டானா பரவாயில்ல, ஏன்னா இது இங்கே கொஞ்சம் பொறுக்கணுன்னா வந்துடும். அப்போனா அதை ஃப்ரை பண்ணணும், அதுதான் எனக்கு கடுப்பாக வருது. இது வேஸ்ட்டு. இப்போ அந்த டொமேட்டோவில் அந்த நாய் ஒன்று தின்றுச்சு. சரி ஏன்டா வரவங்கெல்லாம் கழுத்து இருக்கிறதுக்காண்டியே வரீங்க. இது 3மே இதை தூக்கி இங்கே வை. இந்த கேமை நான் முடிக்காமல் போக மாட்டேன்டா இன்றைக்கி. ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமான கேம் காய்ஸ். அப்போது இவன் 6-7 ஒரு இப்போ 2 மணி 3 மணிக்கு வந்து என்னத்தோ உளருவேன். அவனே வந்து ஆர்டர் கேட்பான் காய்ஸ். எங்கடா பாலக்கானோ? இன்னும் பால் இன்னும் வரலையே. தம்பி அங்கே ஏதாவது பால் இருக்காப்பா? பால் இருந்துச்சா எடுத்தாப்பா. எங்கடா பாலக்கானோ? பன் அந்த இதை காணோம். ஐயோ கழுத்து இருக்கிறாங்களே. இப்போ எதுக்கு தேவலாம் விழுந்துச்சு? கோலா, இப்போது கோலா ஒன்று, அப்புறம் ஒரு பர்கரு லேட்டஸும் ஆனியன்ஸ் வச்சா. லேட்டஸ் ஆனியன்ஸ். ஐயோ லேட்டஸ் காலி ஆயிடுச்சா? 3த்தையுமே கொண்டு வரணும். இப்போ நான் ஒரு இன்வென்ட்ரின்னு ஒன்று வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் மேடா. மனுஷனுக்கு 2 கை இருக்குது, அதோட கேம்லேயே 2 கை தான் இருக்குது. அப்புறம் இதுக்குடா நீங்கள் என்னென்னத்தையோ. ஐயோ லேட்டஸ் முக்கியமாக எடுத்துகிட்டு வரணும். ஐயோ கடுப்பாக வருதே. இங்கே பாரு மாதிரி ஆனியன் தான் கொண்டு போகிறேன். லேட்டஸ் சரி ஃபுல்லாக ரீஸ்டாக் பண்ணிடுவோம். ஃபுல்லாகவே ரீஸ்டாக் பண்ணிடுவோம் கைஸ். தம்பி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, ரீஸ்டாக் பண்ணிட்டு வரேன். சீஸு கொஞ்சம் இருக்குது, எதுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருமா? விழுந்துக்கிட்டே இருக்குது.
அந்த ஓரத்தில் கொண்டு திருப்பாம, ஏன்னா அந்த ஓரத்தில் தான் ட்ராப்பு அது இதுன்னு இருக்குது. நம்ம பாட்டி அவசரத்தில் அதை அமுக்கிட்டோன்னா அது வேறு கடுப்பு ஏற்றிட்டு. இப்போ நான் முக்கியமாக லேட்டஸ்ட் தான் எடுத்துகிட்டு வரேன், அதையே நான் இன்னும் எடுத்துகிட்டு வரல. இப்போ அதை எடுத்து வச்சுட்டோன்னா அது அவங்கக்கிட்ட கொடுத்துர்லாங்காண்டி தான் லேட்டஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை தவிர மற்ற எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இன்னும் இது மட்டும் கொண்டு வந்தேன்னா அதை தவிர ஃபுல்லாக லேட்டஸ்ட்டு. அடுத்து என்னப்பா ஆனியனா? ஏன் பேடி அது மட்டும்லாம் வச்சு திங்க மாட்டீங்கன்னு? தின்ற. ஓகே, இப்போ டாப் லேயரு, பாட்டம் லேயர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துருச்சு. ஏன்னா சவுண்டு கேட்டுச்சு, டம் டம் அப்படின்ட்டு அது பவுன்ஸ் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதனால தான் நான் பார்த்தேன். இப்போ நம்ம வெளியே இருந்து நம்ம உள்ளே போகிறதுனா இப்படி ஏறி போயிடலாம் கைஸ். இன்னும் ஏற முடியல. தம்பி ஒரு கை பிடிப்பா. இன்னும் ஏற முடியல. அப்போ நான் ஏறி போனேன். இப்போது ஒரு அவசரத்தை அதை போட்டுட்டு லைட்டு முன்னால் அமுக்கினேன், உள்ளே ஏறி குதிச்சிட்டேன். அதுதான் இப்போ பார்த்தேன், ஏற முடியல. ஓகே, எத்தனை 3 பர்கரு. என்னது ஃபஸ்ட்டு டொமேட்டோ சீஸா? டொமேட்டோ சீஸ் எல்லாத்தையுமே 10 வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடிக்கடி கீழே போயிட்டு வர மாதிரி இருக்குது. டொமேட்டோ, லேட்டஸு, சீஸு. இப்போ எக்ஸ்ட்ராவாக லேட்டஸு. ஃபஸ்ட்டு பேடி வைக்கணும். இதை தூக்கி இப்படி வச்சுட்டு டொமேட்டோ இன்னும் டபுள் 2 வச்சுட்டேன். அவன் ஒன்றும் கேட்க மாட்டான்ல. லேட்டஸு, சீஸு. தம்பி கொஞ்சம் டபுள் லேயராக வச்சுருக்கேன், ஆசைத்து தின்னுப்பா. சரி, டபுளாக வச்சாலும் ஒன்றும் ஆகாது போல். என்ன நம்மளுக்கு தான் ஸ்டாக் குறையுது. சீஸு டொமேட்டோவா? சீஸும் டொமேட்டோவுமா? சீஸு டொமேட்டோ. அப்புறம் இவர் யாருன்னு தெரியுமா? எனக்கே தெரில. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரேன். அமித், தமிழாளு. குட்டி பையன் தம்பி இருந்தாப்பா. அவன் வந்து மோளையே கேட்பாங்க, எனக்கு பேஸ்கெட் பால் கொடுங்க, நான் விளையாண்டு தரேன் அப்படின்னு கேட்பான் மோளையே. அப்புறம் நான் கேட்குற முன்னாடி எடுத்து கையில் கொடுத்துட்டேன்ல, அதனால் அந்த வசனத்தை விட்டேன். எதுக்கு எதை சொல்லிட்டு நம்மளுக்கு எதாவது பதவி கிடச்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுவான் முன்னாலே கொடுத்தோடனே, எனக்கு இன்றைக்கி நல்ல நாள், இதால் எனக்கு நல்லா ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா விளாண்டு கிளம்பிட்டேன், வாழணும் உங்கள் ஒப்பனை எடுத்து வைப்பேன், கொடுத்துட்டு போடா. சரி நீ வச்சுக்கிட்ட கூட ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே போட்டு போன பற்றியா? இன்டீசெண்டாக பண்ணக்கூடாது. ஆனால் எவ்வளோ டீசெண்ட்டு தெரியுமா? சரி அவ்வளோதான், இன்றைக்கி நாள் முடிஞ்சு. சரி அதான் அடுத்த இந்த 1 மணி நேரம் முடிஞ்சு. டொமேட்டோ இங்கே, டொமேட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் 4 மணி அப்படின்னு போடுவாங்க. என்ன ஓகே போடே. இது 3 இருக்குது, 4 இருக்குது. ப்ரெட்டு காலியாக இருக்குது. மேடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சாப்பிடு. ஒன்றும் தானே தின்னு. நான் விஷத்தையே வச்சு கொடுத்தேன். என்ன விஷத்தை வச்சு கொடுத்தேன் அப்படின்னா சரி. இப்போது டாப்பு, ஏன்னா இப்போது பர்கர் தான் எப்படியோ எனக்கு கட்டுக்கட்டாக ஆர்டர் பண்ணியிருப்பா. இருக்கிறது 5 4 ஆர்டர் பண்ணியிருப்பா. நான் சொல்லலை, ஒன்று கூட ஜூஸ் கிடையாது.
நான் இன்னும் பார்க்க கூட இல்லை, கரெக்டாக சொன்னேன் பார்த்தீங்களா? கடைசி வர கஸ்டமர் எல்லாருமே 12 மணியில் கடைசி வந்தவங்கன்னா அப்படி தான், 1 மணியில் கடைசி வந்தவங்கன்னா அப்படி தான், 2 மணியில் கடைசி வந்தவங்க அப்படி தான், 3 மணியில் கடைசியாக வரா இவனும் அப்படி தான். எல்லா நாளையும் ஒரே சாக்கடையில் மேய்ஞ்சினா இது. இவனோட அதிசயப்புது ஒன்று ரெண்டு. இதே மாதிரி நான் பர்கர் சிமுலேட்டர் ஒன்று செஞ்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடணும். என்னது? ஆனியன் டொமேட்டோ, ஆனியன் டொமேட்டோ, டொமேட்டோ ஆனியன் டொமேட்டோலாம் மாற்றினாலும் ஒன்றும் இல்லை. அப்படியே விடிய விடிய. ஓகே, இப்போ இதை போய் அவகிட்ட கொடுக்கலாம். அப்படியே திரும்பினால போயிரு. ஓகே, இப்போது லெட்யூஸ் போட்டு ஓகே டாய் கஷ்டப்பட்டு வறுத்து வச்சுருந்தேன்டா. ஐயா சரி, இப்போ லேட்யூஸ் மட்டும் போட்ட மாதிரி கஷ்டப்பட்டு சாக்கு எடுத்து வச்சுருந்தேன்டா. ஏன்டா இப்படி அந்த தலை பிக்கிறாங்களே. இந்த எனக்குனே வருவீங்களாடா, எனக்குனே வருவீங்களான்னு கேட்குறேன். நான் அதுக்கு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். லேட்யூஸ் இப்போ இதை வேறு நான் கீழே போய் எடுத்துகிட்டு வரணுமே பாட்டமே. ஓகே, இப்போ இதை ஓகே இப்போ இது என்ன போடணும்? சீஸு போடணும். ஓகே, அடுத்து இதை எடுத்து வாழையை போடணும். ஃபஸ்ட்டு சிக்கன் போடணும், போட்டாச்சு. சீஸு போடணும், டாப் பன் போடணும், இது தூக்கி வாயிலையே போடணும். ஆமாம் போடுதேன். ஓகே, எதனா சவுண்டு கேட்குறதோ. It's now the final hours, and just a heads up, 6-7's gonna come back for more. He loved what you made last time, so he won't stay away for long. We don't know when he'll show up, so keep an eye out. And when he does, make sure you pay attention to what he wants. Do not give him the wrong order. ஓகே, அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ இதுதான் காய்ஸ் என்னன்னா 6-7 வந்து அண்ணே எனக்கு ஒரு பர்கரு 2 கோலா தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டானா. இதில் எரர்னு வருமா, இது 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 நாலுமே எரர்னு வருமா. அவனா சொல்லுவேன் அப்படின்னு வாமிட் எடுக்கிற மாதிரி சொல்லுவான்னு தெரியும். அப்போனா இப்படி தான் சொல்லுவான்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் அவன் சொல்லலை, நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும்ல, ஏற்கனவே பிசியில் விளாண்டுட்டு தானே வந்திருக்கேன். என்னடா 2 பச்சை லேட்டஸு பிக்கிள்ஸா? இது இதுதானா? பிக்கிள், லேட்டஸு, சீஸு, லேட்டஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே லேட்டஸ் செய்கிறேன். லேட்டஸ், pickle, cheese. ப்ரோ இந்தா ப்ரோ, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் அந்த பன்னு ரெண்டுத்தையுமே ஸ்டாக்கில் வச்சுருவோம். 6-7 தொல்லை தாங்க முடியலையே. இப்போ 6-7 இப்போவே வரணுமா? ஏன்னா அரை மணி நேரம் 4 நிமிஷம் போயிடுச்சு. இதான் இவ்வளோ நேரம்லாம் நான் சில வீடியோ தான் போட்டிருக்கேன். என்னடா பறக்குது தம்பி, ஒழுங்கா பிடிக்க மாட்டியாப்பா? சீஸு பிக்கிள்ஸா? ஓகே, சீஸும் பிக்கிள்ஸும் வச்சு பர்கர் வேணுமா கைஸ்? அவ்வளோதானே. நான் அப்படியே வேணும்னா கூட கொடுக்குறேன்ப்பா. இந்தாப்பா தாப்பா.
சீஸு பிக்கிள்ஸ் தானே, இரு நல்லா பார்த்துக்கோங்க. சீஸு பிக்கிள்ஸ், சீஸு பிக்கிள். புதுசாக ஒன்று வந்துடக்கூடாது, அதையே வாங்கி வாயில் அமுக்கிறது. தம்பி 6-7 வந்துட்டு போப்பா கடைக்கு. என்னப்பா நீ 6-7 தான்டா வர சொன்னேன். இவன் எத்தனை கேட்க போகிறானோ. இருங்க பாய். நான் ஒன்று தான் வச்சேன் கரெக்டாக, ஒன்று தான் கேட்குறேன். நல்ல பையன்ப்பா, நல்ல பையனா பொண்ணான்னு யார் கண்டா. பிக்கிளு சீஸா ஏண்டா புதுசாக வந்துடக்கூடாது, அதையே தான் வாங்குறாங்க. ஆனால் பிக்கிள் கூட புதுசு, எதுக்கு சீஸாக சீஸ் சீஸையும் எதுக்கு சேர்த்து வாங்குறாங்கன்னு தெரியல. தம்பி 6-7 ஒரு ஆர்டரை போட்டு போப்பா. அவன் வந்து கத்துவாங்க அப்படின்னு கத்துவான். தம்பி நீனும் ஒன்று மட்டும் வாங்கிட்டு போப்பா, அது எனக்கு போதும்பா. 2 சரி, ஏன்னா ஒன்றுன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஏதாவது கோலா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போ. டொமேட்டோ சீஸு பிக்கிள்ஸு, ஓகே. டொமேட்டோ சீஸு பிக்கிள்ஸா, டொமேட்டோ சீஸ் பிக்கிள்ஸ், டொமேட்டோ சீஸு பிக்கிள்ஸு, ஓகே. 1 minute. ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்ட்டு 6-7 வரும்போதே சொல்கிறேன். எதுக்குன்னா அவன் வந்து கத்துவேன் அப்படின்னு ஏதோ கத்துறேன், அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் போன வாட்டி கடைசி அப்போ நான் போய் தோத்துட்டேங்க ஏஸ். அதனால் எழுதி வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டீனா டொமேட்டோ, டொமேட்டோ இதெல்லாம் சேர்த்து ஐடி வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டீனா டொமேட்டோ அப்படின்னு பார்த்துக்கலாம்ல. அடுத்து பிக்கிள் வேணும், லேட்டஸ் வேணும். அடுத்து பர்கர், ரீஸ்டாக் வேறு பண்ணுமே. பர்கரு அதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணணும். ஐயோ இப்போ இவன் 6-7 வந்துடக்கூடாது. ஐயோ 6-7 தானா? சொல்லு. பாக்ஸ் போத் ட்ரிங்க்ஸ், கோலா அப்புறம் பாக்ஸ் கோலாவா? ஓகே. நெக்ஸ்ட்டு சார். சூப்பரு. இப்போ நான் எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு வரணுமா? டக்குன்னு செய்யலைன்னா ஏதாவது போட்டுக்கிட்டு மாட்டானே ப்ரோ. ஒரு 5 நிமிஷம் ப்ரோ, டக்குன்னு செஞ்சிடுறேன். எல்லாமே போட்டு வர கேட்டிருக்கானே. ஐயோ பிக்கிள் பிக்கிள் பிக்கிளே. ஐயா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா டக்குன்னு பிக்கிளெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சிடுவேன். லேட்டஸ் சீஸு ஒன்று போகும். ஐயா அவசரத்தை இது பழி வாங்குது. எல்லாமே போட்டு வேணுமா? அடுத்து கோலா அதுவும் வேணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு கோலா எதுவும் 2 கொடுத்துருவோம். இந்தா வச்சுக்கோ, வாய் வீட்டில் போய் தைச்சிக்கோ. இது போடணும், இது போடணும், அடுத்து இதை போடணும், இது போடணும். இதுவே ஒரு பிச்சைக்காரன் ஆகி இதுக்கு எல்லாத்தையும் போட்டு சரி எத்தான் தண்டிக்கு இருக்கு. ப்ரோ அவ்வளோதான் கைஸ், கேம் முடிச்சாச்சு. 5 மணிக்கு. இன்னும் வரீங்களாடா? என்னடா
அப்போல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ வீடியோக்கு அது விளையாட வைப்பாங்க போலக்கு என்ன விட்டா. ஐயோ இருறா பண்ணு அந்த நாளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு வேற கொண்டு வரணும். ஐயோ இன்வென்ட்ரின்னு ஒன்று வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. டக்குன்ட்டு ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் கொண்டு வந்துடலாம். 2 இன்வென்ட்ரி வச்சுருந்தா கூட 2 கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஒன்றே தான் எடுத்துகிட்டு வா எல்லாம் கேம் மூட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். என்னத்த பண்ண இல்லை. இன்னொன்று கொடுமை என்னென்னா சீஸ் காலி. இங்கே சீஸு இந்த இருக்குது. சை ரீஸ்டார்ட் பண்ணுறதே கடுப்பாக வருதே. நல்லா சும்மாவே கடுப்பு எடுத்து வாங்க இவங்களாம். என்னதுப்பா சீஸு பிக்கிளு டொமேட்டோவா? ஓகே சீஸு பிக்கிளு டொமேட்டோ. ஓகே வேலை போடுறேன். அடுத்து சீஸு டொமேட்டோவா? சீஸு என்ன போட்டிருக்கேன்? சீஸு. ஓகே சீஸ் போட்டாச்சா? டொமேட்டோ. அவ்வளோதான் முடிச்சாச்சு கைஸ் இந்த கேமை. இப்போ முடிச்சேனா இல்லை ஏதாவது இன்னும் ஒருத்தன் எதனா வர்றோமா? வரீங்களாடா? ஐயோ வராங்களே. எங்கள் அம்மா வேறு ஃபோனை குடிக்கிறா இல்லை தூக்கி போட்டு மிதிக்கவான்னு கேட்குறாங்களே. என்னடா ஐயோ பூனா இப்போ ரீஸ்டாக் வேற போடணுமே. ஐயோயோ ஆண்டவா. சீஸு பிக்கிள்ஸு லேட்டஸு. சீஸு பிக்கிள்ஸு லேட்டஸு. சீஸு பிக்கிள்ஸு லேட்டஸ். ஃபஸ்ட்டு இது வேணும். சீஸ் பிக்கிள்ஸ் லெட்டஸ் பர்கர் வாயி எறா இதை ஒன்று போட்டுட்டேன். இல்லை ஒரு 3 ஜூஸ் வாங்கணுமா, ஒரு பர்கர் வாங்கணுமான்னு இல்லாமல் ஃபுல்லாக பர்கரு ஒரே ஒரு ஜூஸ் அப்படின்னு வாங்குறீங்கடா. பிக்கிள் டொமேட்டோ சீஸ். பிக்கிள் டொமேட்டோ சீஸ். பிக்கிள் டொமேட்டோ சீஸ். பிக்கிள் டொமேட்டோ சீஸ். ஒரு பண்ணை போட்டு வாயில் அடைக்கணும். ஐயோ இது வேறு ரீஸ்டாக் பண்ணுமா? கடுப்பாக வருதே. பிக்கிள் லேட்டஸு டொமேட்டோஸ். பிக்கிள் லேட்டஸ் டொமேட்டோஸ். பிக்கிள் லேட்டஸ் டொமேட்டோஸ். என்ன வேணா வரீங்களாடா? சொல்லுங்கடா, நான் ரீஸ்டாக் பண்ணிட்டு அப்போ வைக்கிறேன்டா. நான் வேறு ஸ்ப்ரிண்ட் அமுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீ ஃபயரில் மாதிரி. அப்பா அடி ஷிஃப்ட்டு ஓவர்ரா. ஃபுட்டேஜஸ் சாப்பாடி கொடுமடா அப்பனா. You made finally 6 AM and you can now go home and rest. And yeah also thanks for playing this game lol. Guys, இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our videos. Thank you and bye. அவ்வளோதானா? ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our videos. Thank you and bye. இந்த கேம் ப்ளே பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கான் ஆல் வைங்க. அப்புறம் கமெண்டில் 6 7 கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ பாய்.